இருக்கலாம். ஆனால் நீங்க உங்க வீட்டுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. மிக முக்கியமான நேரம். ஏனென்றால் இதை விட்டால் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அபிஷேக நேரம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆதலால் ஒப்பு கொடுங்க. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே. யாரும் காண உள்ள அலங்கோலம் இருக்குது இல்ல, யாரும் பார்க்க முடியாது. என் இருதயத்தை யாருன்னா பார்க்க முடியுமா? கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன். என்ன கெஞ்சணும்? பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பக்தன் பாடுறாரு பாருங்க, மனம் நொந்து மருளுகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இப்ப ஒப்பு கொடுக்கிற நேரம், இது ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். யாரும் சும்மா இருக்காதீங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க. ஒருவர் கூட சும்மா இருக்காதீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் மகிமையா இறங்குகிற நாள் இது. ஹalleluya. Oh, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah. I welcome you Holy Spirit. Hallelujah. Mighty Jesus, mighty Jesus. ஆண்டவரே பாருவியே எவ்வேளையில் ஆண்டவரே மகிமையா இறங்கி வாரும். என் மேல மகிமையா இறங்கி வாரும். ஜப கொடுகைக்குள்ள மகிமையா இறங்கி வாரும். ஆவியானவர் எங்க உண்டாங்க? விடுதலை உண்டே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹalleluya, hallelujah, hallelujah. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் எடுத்துக்கோங்க, அதேதானே 1 சாமுவேல் 16வது அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் 13வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். முடிஞ்சு. சாமுவேல் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சாமுவேல் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா தாவீதின் மேல் இறங்கின வேலை ஆரம்பித்து விட்டது. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தாவீதினுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது துதித்தான். அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன செய்தான் என்று பார்க்கலாமா? அபிஷேகம் பெற்ற பிறகு அபிஷேகியும் ஆண்டவரே, என் தலை மேல் இறங்கி வாரும் ஆண்டவரே. தாவீதை அபிஷேகித்த ஆவியானவர் என்னையும் அபிஷேகியும் ஆண்டவரே, என்னையும் நிரப்பும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாத ஆண்டவரே என்ற ஒரே ஜெபம், ஒரே கதறுதல். வேற எதற்காகவும் ஜெபிக்காதீங்க. இந்த நாள் வேற எதற்காகவும் ஜெபிக்கக்கூடிய நாள் அல்ல. ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் நான் தாவீது. தன்னுடைய தொழிலை பார்த்தால் மிக மோசமான தொழில் தான். ஆண்டுகள் மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் ஒரே கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை தான். ஒன்னும் போய் பெரிய வேலையில பெரிய மினிஸ்டர் அப்படிலாம் உட்காரல. ஏதோ ஒரு வனாந்தரத்துல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு காட்டுல, ஏதோ ஒரு இடத்திலே ஆடுகளை கொண்டு போய் மேய்த்து கொண்டிருந்தான். ஆடுகள் இவனோடு பேசாத ஆடுகளை தன்னுடைய வாழ்க்கையில இவனுக்கு யாரும் பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோட யாரும் பேசா கட்டினாலும் பரவாயில்ல, உங்களோட யாரும் பேசலைனாலும் பரவாயில்ல, உன் குடும்பம் ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்லை, உன் குடும்பம் உன்னை நேசியாமல் இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமான வார்த்தை. இந்த நாளிலே, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக இந்த வசனங்களை சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆவியானவரும் அதைத்தான் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் உன்னை நேசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ ஒன்றைக்கும் உதவாதவன் என்று தள்ளிவிட்டாலும் பரவாயில்லை, நீ எதற்கும் உதவாதவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு, எந்நாள் முதற்கொண்டு தேவனுடைய அபிஷேக தைலத்தை எங்கேயோ இருந்த சாமுவேலை ஈசாய் வீட்டிற்கு போ என்று சொல்லி அத்தனை பிள்ளைகளும் இருக்கும் பொழுது இல்லாத ஒரு பிள்ளையை வரவழைத்து நல்ல கவனிங்க. வசனம் ரொம்ப முக்கியமானது. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. இல்லாத பிள்ளையை வரவழைத்து அந்த கூட்டத்திற்குள் இல்லாத பிள்ளையை வரவழைத்து எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, எங்கேயோ யாரும் கண்டும் காணாமல், யாரும் பேசியும் பேசாமல், எல்லாரும் ஒதுக்கப்பட்டு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையே, இந்த வாய் பேசாத இந்த 5 அறிவுள்ள ஜீவனோடு கூட என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, நான் இப்படித்தான் காட்டில் இருக்க வேண்டுமோ, என்னெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஜெபித்திருப்பார். இப்படிப்பட்ட
ஒரு தாவீதை என் தேவன் காண்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது தேவனுக்கு முக்கியம் அல்ல. தேவன் உயர்த்த போகிற காலம் வரும்போது, அந்த அபிஷேகம் வரும்போது, அந்த வல்லமை வரும்போது, அந்த ஜப ஆவியானவர் வரும்போது, அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் வரும்போது, அந்த பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறதான ஒரு அபிஷேகம் வரும்போது, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவனாய் இருக்கலாம். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கொண்டு போய் சவுல் வீட்டிலே நிறுத்தினார். எங்கெங்க நிறுத்தினாரு? படிக்கலாமா வசனம்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அபிஷேகம் பெற்றவன் எங்க இருந்தாருன்னு படிக்கலாமா? அரண்மனைக்கு போகிறார். படிக்கலாமா? 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இது ஏன் இங்க அரண்மனைக்கு போகிறார் என்பதை நான் சொல்லுகிறேன். 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. என்ன ஆவி? அந்த ஆவிக்கு பேரு பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி எங்க சுத்துன்னு போட்டுக்குது? யாராவது இன்னைக்கு கமெண்ட்ல இந்த பொல்லாத ஆவி புதிய ஏற்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு கமெண்ட்ல நம்ம அப்போஸ்தலரிக் பிரேயர் ஃபெலோஷிப் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ல அந்த வசனத்தை எடுத்து நீங்க அதுல பிரிண்ட் பண்றீங்க. கூகுள்ல எல்லாம் பார்க்க கூடாது. கூகுள்ல பார்த்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்க படிச்சு பிரிண்ட் பண்றீங்க. நீங்க அதுல படிச்சு அதுல நீங்க போடுறீங்க. கூகுள்ல பார்க்க கூடாது. யார்ட்டையும் கேட்க கூடாது. யார் போடுறான்னு பார்ப்போம். இந்த பொல்லாத ஆவியை குறித்து புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கு. இந்த பொல்லாத ஆவி எங்க இருக்குன்னு இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு இருக்கு. அடிக்கடி இந்த பிரேயர் குரூப்ல சொல்லியும் ஜெபம் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணுங்க. ஒரு பொல்லாத ஆவியினுடைய வல்லமை, ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு பொல்லாத ஆவி இறங்கிருச்சு அவன் மேல. இப்ப அவனால இருக்க முடியல. வீட்டுக்குள்ள, அரண்மனைக்குள்ள இருக்க முடியல. இங்க தாவீதின் மேல அபிஷேகம் ஊற்றப்படுது. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல இறங்குறாரு. அங்க இருக்கிற ராஜா, அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலையும் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணாரு. சவுலையும் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா பொல்லாத ஆவி இறங்கிருச்சு. கர்த்தரை விட்டு என்னைக்கு நான் விலகுறேனோ, நல்ல கவனிங்க. கர்த்தரை விட்டு நேற்று நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் இதை பத்தி. நான் கர்த்தரை விட்டு, கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளுவார். கர்த்தரை விட்டு நான் விலகுனேன்னா பொல்லாத ஆவி வந்துடும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. வருமா? வரும், கட்டாயம் வரும். ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆலயத்திற்கு போய் நான் நல்ல ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு, நான் ஆண்டவரை விட்டு கீழ்ப்படியாமை. சவுல்கிட்ட இருந்தது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. கீழ்ப்படியாமை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால் இந்த சவுல் மேல் ஒரு பொல்லாத ஆவி வந்தது. அது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப 18வது வசனத்துக்கு வரேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். யாராவது இருக்கிறாங்களா? எனக்கு இந்த பொல்லாத ஆவிய விரட்ட எவனாவது இருக்கானா? நிறைய பொல்லாத ஆவி புதிய ஏற்பாட்டுலதான் விரட்டப்பட்டிருக்கு. இயேசு என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ அப்ப ஸ்டார்ட் பண்ண முதல் ஊழியமே பொல்லாத ஆவி விரட்டுறதுதான். மார்க் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்கு ஜெபாலயத்துக்குள்ள போகும்போதே முதல் ஊழியமே பொல்லாத ஆவி விரட்டுறதுதான். அசுத்தாவிய விரட்டுற ஊழியம் தான் முதல்ல செய்தார். ஆனா பழைய ஏற்பாட்டுல பார்த்தா இந்த பொல்லாத ஆவி விரட்டப்படுகிற ஒருவன் கிடையாது. பொல்லாத ஆவியை என்ன போட்டிருக்கு? பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவன் இருக்கிறான். ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். என்ன வாசிப்பான்? என்ன வாசிப்பான்? சினிமா பாட்டா? என்ன வாசிப்பான்? கிட்டார் போட்டு என்ன வாசிப்பான்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில
நல்ல சினிமா பாட்டு நல்லா என்ன பண்றாங்க, கிட்டார் போட்டு நல்ல மியூசிக் நல்லா வாசிப்பாங்க, மியூசிக் நல்லா வாசிப்பாங்க. உட்கார்ந்து சினிமா பாட்டு வாசிச்சுட்டு இருப்பாங்க, சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன், சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பதில் தேறினவன். எப்படி இந்த சவுலினுடைய ஊழியக்காரன் இவனை கவனிச்சான்றதுதான் இந்த பகுதியில ஒரு புரியாத புதிரா இருக்கு. எப்ப பார்த்திருப்பான் சவுல்ட்ட வேலை செய்யற ஒருத்தன் இவனை எப்ப கவனிச்சிருப்பான்? இவனோ வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், எப்பயாவது அந்த பக்கம் போயிருப்பானா? இவன் உட்கார்ந்து வாசிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பானா? அதுதான் ஒண்ணுமே புரியல இந்த பகுதியில். அவன் என்ன செய்கிறான்? இந்த சவுலின் இடத்தில் இந்த தாவீதை குறித்து அறிமுகப்படுத்துகிறான். என்ன அறிமுகப்படுத்துறான் தெரியுமா? அவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே இருக்கிறார். மேல இருக்கிறது நிறைய பேர்த்த இருக்கலாம், அழகா இருக்கிறது நிறைய பேர், நல்ல நல்ல சௌந்தரியமா அழகா இருக்கிறான். நல்ல யுத்த வீரன், நல்ல அதாவது ஒரு ஒரு காரியத்தை கொடுத்தா சரியா செஞ்சுட்டு வர ஆட்கள் இருக்கலாம். இன்னொன்னு நல்லா வாசிக்கிறவங்க இருக்கலாம். எதை கொடுத்தாலும் நல்லா போய் முன்னாடி நின்னு தைரியமா செய்யற ஆட்களும் இருக்கலாம். இந்த 4 இருக்கலாம். ஆனா கடைசியா ஒரு வரி போட்டிருக்குது பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார். இவைகள் எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அழகு இருக்கலாம், நல்ல கவனிங்க, அழகு இருக்கலாம், நல்ல எல்லாத்தையும் செய்யக்கூடிய திறமை இருக்கலாம். இப்போ ஒரு இந்த கேஸ்ல, இந்த கல்கட்டா கேஸ்ல அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்கல்ல, அந்த கேஸ்ல இப்போ ஒரு அம்மா ஆஜராயிருக்காங்க, பிரியதர்ஷினி, ஹைகோர்ட் ஜட்ஜ். அந்த அம்மா அவ்வளவு தீவிரமா, அவ்வளவு நல்லா அந்த இடத்துல வாதாடுவாங்க, நல்லா தைரியமானவங்க. அந்த அம்மா தான் நிறைய காரியங்களை இப்ப வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கேஸ குறிச்சு. ஜட்ஜ் என்ன சொல்றாரு, ஏன் இந்த கேஸ் இப்படி போகுது, என்ன நடக்குது அப்படின்னு. ஜட்ஜ் சொல்லிட்டாரு, இழுத்து மூடியா அந்த ஹாஸ்பிட்டல்ன்ற, இழுத்து மூடு, அந்த ஹாஸ்பிட்டலே இனி தேவை கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் வாதாடுறாங்க, ஏன் மூடணும் அப்படின்னு சொல்லி 2 பக்கத்துலயும். அது தேவையில்லை நமக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு சொல்றேன். கர்த்தர் அவனோட இருக்கிறார். எப்ப கர்த்தர் ஒரு மனிதனோட இருப்பாரு தெரியுமா? எப்ப ஒரு மனிதனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரோ, எப்ப ஒரு மனிதனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரோ, எப்ப ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ, இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் மூளையில இருந்தாலும் பரவாயில்லை, அவனை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவனோடு கூட கர்த்தர் இருப்பார். இவைகள் எல்லாம் இருக்கலாம் எல்லாரிடத்திலும். பேச்சு திறமை இருக்கலாம், தைரியமானவர்களா இருக்கலாம், மேலே நல்ல வாசிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய பாடல்களை பாடுகிறவர்கள், இவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே. இவர்கள் எங்கே ஒருவர் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட கேட்டகரியில வந்தவர் தான் இந்த தாவீது. இப்பொழுது சவுலுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, பொல்லாத ஆவி. முதல்ல படிச்சிட்டேன். இப்ப அவனை கூட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து நிப்பாட்டின உடனே என்ன நடக்குது தெரியுமா? அவங்க அப்பா என்ன பண்றாரு, நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுத்து நேரா ஈசாய் வீட்டுல போய் தாவீதை வர வச்சு, நேரா இப்ப தாவீது வந்து நிக்கிற இடம் என்ன? சவுலினுடைய அரண்மனை. இவ்வளவு நாள் நின்ன இடம் என்ன? நல்லா கவனிக்கணும். இவ்வளவு நாள் நின்ன இடம் என்ன? காடு, மலை, படுக்க இடம் இல்லாம அந்த மலை மேல அந்த பாறை மேல படுத்து கிடந்தார். இப்ப நிக்கிற இடம் எங்க? சவுல் முன்னாடி. இப்ப கொண்டு வந்து நிறுத்தின உடனே அப்படியே தாவீது 21வது வசனம், சவுலின் இடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் நேசித்தான், சிநேகித்தான். அவனுக்கு அவன் ஆயுததாரியானான். அதாவது அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் பராமரிக்கிறதானே அதற்கு ஒரு தலைவனாய் வைத்து விட்டார். ஆடு எங்க? ஆடு வீட்டுல இருக்கு. தாவீது மேய்க்கலைன்னா யாரும் மேய்க்க போறதும் இல்ல அவங்க வீட்டுல. தாவீது ஒரு ஆள் தான் அதை மேய்ப்பாரு. ஆட்டை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு
இப்ப சவுலின் இடத்துல நிற்கிறார் ஐயா. என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த வசனம், முக்கியமான வசனம், 23வது வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பார். சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பார். சவுலை ஆவி பிடிக்கும் போது, சவுலை கொல்லாத ஆவி பிடிக்கும் போது, ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது, அங்கே இருக்கிற சவுல், அங்கே இருக்கிற தாவீது, அங்கே இருக்கிற சவுலுக்குள்ளே இந்த ஆவி பிடித்திருக்கும் போது, இந்த பொல்லாத ஆவி வந்து இறங்கும் போது, அதை பார்த்த உடனே சவுல் அலக்களிப்பான். அதை பார்க்கும் போது எப்படிங்க தெரியும்? சிலரை பார்த்தா தெரியாத ஆவி பிடிச்சவங்களை சிலரை பார்த்தாலே தெரியும். சிலரை பார்த்த உடனே சொல்லிடுவேன், இவங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிட் இருக்குன்னு பார்த்த உடனே சொல்லுகிற மாதிரி அந்த ஸ்பிரிட் இருக்கும். சிலரை பார்த்தா தெரியாது. ஆனா இங்க சவுலை பிடிக்கும் போது, ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணவர் இல்ல, இப்ப பிடிச்சா சும்மா பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை விட்டு போன பிறகு பிடிச்சா சும்மா பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? பார்க்கும் போதே அவனை அலக்களிக்கபடியே. இப்ப தாவீது என்ன செய்கிறார்? முதலில் பழைய ஏற்பாட்டுல பேய் துரத்தின ஒரு ஆள் யாருன்னா தாவீது தான். இங்க பாருங்க, எடுத்து சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பாள். என்ன மியூசிக் மட்டும் போடுவாருன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பாட ஆரம்பிப்பார். பாடல்கள் எல்லாம் இவர் பாடின பாடல்கள் எல்லாம் தான் சங்கீத புத்தகம். சங்கீதம் தான் இவர் பாடின பாடல்கள் எல்லாம். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானால் இருக்கா? இவர் ஒண்ணும் பண்ணல. ஆட்டுக்கு ஆடு மேய்க்கும் போது என்ன செய்தாரோ அதைத்தான் செய்தார். ஆனா அப்ப செஞ்சப்ப இவர் பாட்டுக்கு யாருமே தெரியல. இவர் பாட்டு பாடிட்டு இருந்தாரு இங்க ரூம்ல உட்கார்ந்து. ஆனா இப்ப பாடுறாரு ஐயா, பேய் விரட்டப்படுகிறது. எப்படி இது நடந்தது? எப்படி தாவீது இது சாத்தியமானது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர், என் பரலோக தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனின் மேல் இறங்கினால் மாத்திரமே இந்த பிசாசுகள் நடுங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினால் மாத்திரமே பிசாசுகள் நடுங்குகிற ஒரு. இவ்வளவு நாள் எங்க பாடின தாவீது? எங்க இருந்த தாவீது? அதை எங்க கேட்கிறீங்க? நான் எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து. இன்னைக்கு அப்படித்தானே நிறைய பேர். நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கேங்க. ஆவியானவர் இறங்கும் போது நீங்க போய் சாதாரணமா ஒரு பாட்டு பாடினா கூட போதும், வேற மாதிரி ஆயிடும். அந்த இடமே ஆவியானவர் வருவார். பொல்லாத ஆவிகள் விலகும். ஐயா, ஒரு ராஜாவுக்கே பேய் துரத்துறவனா ஒரு ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்தார். சாத்தியமே இல்லைல்ல. நம்ம நினைச்சு கூட பார்த்து அபிஷேகம் மட்டும் இல்ல. இப்ப தாவீது ஆண்டவர் அபிஷேகிக்கல, இந்த காரியம் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பொல்லாத ஆவியும் ஓடாது. தாவீது ஆட்டு பின்னாடியே பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான் நிரந்தரமா. அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். இன்றைக்கு குடும்பங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற சாத்தானை யார் விரட்டுவது? உங்க வீட்டுல இருக்கிற கணவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற சாத்தான் யார் விரட்டுவது? நீங்க தான். வசனத்தை யார் கேட்கிறா? நீங்க தானே. உங்க வீட்டுக்கு நீங்க தான் தாவீது. உங்க வீட்டுக்கு தாவீது யாரு? நீங்க தான். சாமுவேல் வேலை முடிச்சுட்டு போயிட்டாரு. நான் பிரசங்கம் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பேயை துரத்துறது யாருடைய வேலை? இங்க இருந்து நான் எல்லா ஊருக்கும் வருவேனா? நீங்க தான். நீங்க தான் தாவீது. காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், உன்னை எனக்கு தருவாயா? பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. என் வாழ்க்கை மாறல. என் வாழ்க்கையில என்னன்னே தெரியல. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். நைட்ல படுத்தா தூக்கம் வரல. தூக்க மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும்.
இல்ல தூக்க மாத்திரை இல்லைன்னா நான் முழிச்சேதான் இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணு. முதல்ல உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு போனோம். காட்டு மன்னார் கோயில் எங்க இருக்குதுன்னு போனோம். நானும் பிரதரும் போனோம். அங்க ஒரு சர்ச்சு பெண்கள் மீட்டிங் வச்சிருந்தோம். ஒரு நாள் நானும் பிரதரும் சேர்ந்து மீட்டிங் நடத்தணும். பெண்கள் மீட்டிங் முடிச்சோன்னா நிறைய பெண்கள் வந்து முழங்கால் போட்டாங்க ஜெபம் பண்ண. உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க சர்ச்சில் ஒரு அம்மா வந்து முட்டி போட்டாங்க. பயங்கரமான அந்நிய பாஷை. நீங்க நான்லாம் பேசவே மாட்டேன். ஆவியானவர் இவ்வளவு மலை போல பொழிந்தருளப்படுகிறான். அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ஊழியக்காரமா பக்கத்தில் நின்னாங்க, அந்த சர்ச்சினுடைய ஊழியக்காரமா. இந்த அம்மா பயங்கரமா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாங்க. அப்படியே பார்த்துனே இருந்தேன் கொஞ்ச நேரம். ஆவியானவர் சொன்னாரு, இதை நான் பேசல, இதை நான் பேசலன்றார். யார் ஆண்டவரை பேசுறா? இது பிசாசு பேசுதுன்னார். இயேசுவின் நாமத்தினால அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி, அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு அமுச்சு விட்டேன். அப்புறம் அந்த ஊழியக்காரன் மட்டும் கேட்டேன், இந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன? இந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? கணவனை விட்டுட்டு இன்னொருத்தரோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என் ஆவியானவர் ஒரு காலம் இப்படி செய்ய மாட்டார். என் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காலம் அசுத்தத்திற்கு நேராக நடத்த மாட்டார். நடத்துகிறது என்றால் அங்கே சைத்தான் இருக்கிறான். அப்ப என்ன இல்ல, பாரும் தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளத்தை, பாரும் தந்தையே எந்த நுள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகீர். மனம் நொந்து மருளணும், ஆண்டவர்கிட்ட செபிக்கணும். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். என் இயேசு ஒரு காலம் பரிசுத்த அசுத்தத்துல நடத்த மாட்டார் ஐயா. பரிசுத்தம் என்பது அவர் நாமம். பரிசுத்தம் என்பது அவர் அடையாளம். பரிசுத்தம் என்பது அவருடைய உயிர். அப்படிதான் சொல்லணும். பரிசுத்தம் தான் அவருடைய மகத்தான மகிமையான வார்த்தை. அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி அசுத்தங்களுக்கு நேரா இன்னொருத்தருடைய புருஷன்ட்ட போறது, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போறது, இதை என்று கெட்ட குணங்களே இருதயத்துல இருக்கக்கூடாதுன்றாரு. அப்புறம்தான் அந்த அம்மா சொல்லிச்சு, அப்ப தெரிஞ்சுக்கலாம் பேய் தான் பேசும். இயேசு இருந்தா போயிருப்பாங்களா? இயேசு இருந்தா இருக்கிற வாழ்க்கைக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிற கணவன் மாறுவார். ஏமாற மாட்டாரு, ஏமாற மாட்டாரு. ஒரு பொல்லாத ஆவி அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனுக்குள்ள இறங்கும் பொழுது, ஒரு பொல்லாத ஆவி இறங்கும் போது, ஒரு அபிஷேகம் பெற்ற தாவீது வந்து ஒரு சாதாரண ஒரு கையில இருக்கிற சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போதே ஆவியானவர் புறப்படுகிறார் என்றால், எவ்வளவு பெரிய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். குடும்பத்திற்குள்ளே போய் கணவனை மாற்ற மாட்டாரா? அப்படி நீ போகணுமா? அப்ப எது நடக்குது? இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், பரிசுத்தம் அவர் அடையாளம். இன்னும் பரிசுத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கண்களிலே பரிசுத்த, சில பேர் போக மாட்டாங்க, ஆனா கண்ல இச்சை இருக்கும். இவைகள் எல்லாம் போயிடணும். காலை வேளையில ஆவியானவர் பகிரங்கமாய் தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறார். இவைகள் எல்லாம் இருக்குமானால் என்னால விட முடியல ஆண்டவரே. உன்னால விட முடியாது, இயேசுவால விட முடியும். இயேசு உனக்குள்ள வந்தா விட முடியும். ஆனா நீ நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாரும் தந்தையை என்ற உள்ளத்தை யாரும் காணா உள்ளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். எதற்கோ கெஞ்சுறோம்ல, ஒரு டாக்டர் கிட்ட போய் கெஞ்சுறோம்ல, ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, எப்படியாவது காப்பாத்திடுங்க ஐயா, எங்க அம்மாவுக்கு காப்பாத்திடுங்க, மனைவியை காப்பாத்திடுங்க, புருஷனை காப்பாத்திடுங்க. கெஞ்சுங்களேன், பரிசுத்தாவுக்காக, பரிசுத்தத்துக்காக கெஞ்சுங்களேன். சவுலை விட்டு நீங்கினது, சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். சவுல் எப்படி இருந்தா? பேய் நீங்கின உடனே
அப்ப பேய் நீங்கன்னா என்ன வரும்? அதை சொல்லி முடிக்க போறேன். நாளைக்கு மீதத்தை இன்னும் அபிஷேகத்தை குறித்து அதிகமாய் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாள் அபிஷேகத்திற்காக அதிகமாய் ஜெபிப்போம். இரவு நேர ஜபங்களையும் அபிஷேக ஜபமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாதத்துல கண்டிப்பா இரவு நேரத்துல உங்களால முடிஞ்சா கண்டிப்பா கலந்துக்கோங்க. 7 to 8 வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, ஏன்னா எனக்கு போன் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க. நீங்க அப்படியே அந்த இதை ஆன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் வரும். அதுல நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் பாத்துக்குவேன். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறா, சவுல் நான் பார்த்து அதற்காக ஜோம் பண்ணுவேன். எதுக்கு நான் ஜோம் பண்ணணும் அப்படின்னா நீங்க போட்டுருங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில அருணிக்காய் ஜபிக்கணும். 8 மாதம் ஆண்டவரை கர்ப்பிணியா இருக்கிற அந்த அம்மாவை தொடுவீராக. நம்ம ஒரு மாதத்திலே ஆண்டவரே அந்த மகளுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை கட்டுவீராக. குடும்பம் கட்டப்படுவதாக. எதற்காக இதற்குள்ளே வருகிறார்கள், எவ்வளவு வேதனையோடு வருகிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். குடும்பம் கட்டப்படட்டும். இந்த குழந்தையின் நிமித்தம் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவர், பிறக்க போகிற இந்த குழந்தையை ஆரோக்கியமுள்ள குழந்தையாய் பெற்றெடுத்து இந்த குழந்தை பிறந்ததின் நிமித்தம் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்ப என்ன நடக்குதுங்க? சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். நீங்க ஜெபிச்சீங்கன்னா வீட்டுல இருக்க பேய் பிசாசெல்லாம் ஓடி உங்க வீட்டுக்கு சேமம் வரும். உங்க வீட்டிற்கு அற்புதம் வரும். உங்க வீட்டில இதுவரை இருந்த தரித்திரங்கள் மாறும். உங்க வீட்டில இதுவரை இருந்த தடைகள் மாறும். உங்க வீட்டில இதுவரை இருந்த கர்ப்ப தடைகள் மாறும். உங்க வீட்டில இதுவரை இருந்த சண்டைகள் மாறும். உங்க வீட்டில இதுவரை இருந்த குழப்பங்கள் மாறும். உங்க வீட்டில இதுவரை இருந்த கசப்புகள் மாறும். இவைகள் எல்லாம் மாறி போகும். இயேசுவினுடைய அபிஷேகம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியான தாவீதின் மேல் வந்து இறங்கின உடனே தாவீது கொண்டு போய் விடப்பட்ட இடம் ஆடு மேய்க்கிறவனாய் அல்ல, மறுபடியும் போவாரான கொண்டு வந்துருவார் ஆண்டவர். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் அங்கே பேசப்படுகிறது. சவுலினுடைய அரண்மனையில தாவீதை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் அது தாவீதுக்கு தெரியாது. எங்கே அபிஷேகம் இருக்கிறதோ அந்த மனிதனை குறித்து எல்லா இடங்களிலும் பேசப்படுகிற நாட்கள் நெருங்கிவிட்டது. இனி அபிஷேகம் பெற்றவர்கள் தான் தேசத்தை கலக்க போகிற நாட்கள். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். எங்கும் அசுத்த ஆவிகள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைய காலையில் எழுந்து நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி இந்த இரவு நேரத்தில் அநேக அசுத்தங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக அசுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் தங்களை சுத்தமாய் காக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இன்றைக்கு 100ல் 1 பிள்ளையை கூட உண்மையான பிள்ளையாய் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் படிக்கிற இடத்திலே, வெளியூரில் வேலை செய்கிற இடத்திலே பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்திற்கு தேவை இயேசு. அபிஷேகம் பெற்றவர்கள் தேவை. நீங்கள் தேவை. இந்த ஜெபக்கூடுகையில வருகிற நீங்கள் தேவை. உங்கள் மூலமா தான் அசுத்த ஆவிகள் ஓடும். இப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள் ஓடும். இப்படிப்பட்ட அசுத்தமாய் நடத்துகிற ஆவிகள் ஓடும். அதற்கு நீங்கள் தேவை. அதற்கு தான் இந்த ஜபமே. அதற்குத்தாங்க இந்த ஜபமே. நீங்க உங்க ஏரியால அசுத்தாவிகளை ஓட விரட்டுகிறதற்கு தான். என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. அபிஷேகத்தை மட்டும் கேளுங்க. மீதி ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நீங்க சாதா பாட்டு பாடினா போதும். நீங்க பாட்டு பாடினாலே போதும். அதுவே பெரிய அபிஷேகமாய் மாறிவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினது போல என் மேல் இறங்கும் ஐயா. அதனோடு தாவீதனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைமைக்கு போக ஆரம்பித்து விட்டார். அடுத்த கட்ட நிலைமை என்ன? சவுலுக்குள்ள இருந்த பேய் துரத்துகிற நிலைமை. முதல் ஊழியமே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே செய்த ஊழியம் ஆடு மேய்க்கிறது அல்ல. நேரா கொண்டு போய் தாவீதை அரண்மனையில விட்டு சவுலுக்குள்ள இருந்த பேயை ஓட்டி பேய் நீங்கி ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். அப்படின்னா அவனுக்கு ஆறுதலே இல்ல. பேய் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள பயம் இருக்கும். தனியா இருக்க முடியாது. என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்க? உண்மைதான்.
பயத்தை தான் அவன் முதல்ல போடுவான். அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு தனி பிரசங்கம் இருக்குது. அதை கொண்டு வர விரும்பல. பேய் இருந்தா இருதயத்துல ஆறுதலே இருக்காது, அதாவது இளைப்பாறுதலே இருக்காது. ஐயோ, யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட போலாம், எங்க போலாம், என்ன பண்ணலாம், அமைதியாவே இருக்க மாட்டாங்க. அமைதியா உட்கார முடியாது ஒரு இடத்துல, அப்படியே அலமோதிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாலிப பிள்ளைய கொண்டு வந்து விட்டு பிசாசுரத்தின் ஒரு இடத்துல போயிட்டு நானும் பிரதர் உட்கார்ந்து அந்த 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 பிசாசு சொல்லுது, நைட் எல்லாம் நடப்பா. அதுவே சொல்லிக்குது, இவளை நான் நைட் எல்லாம் நடக்க வைப்பேன், படுக்கவே வைக்க மாட்டியான்னு. படுக்கவே விட மாட்டேன், நான் ஏன் படுக்க விடுறேன் இவள? இவன் ராத்திரி எல்லாம் நடப்பா, இவளுக்கு தூக்கம்ன்றதே கிடையாது, இவ தூக்கத்தை கெடுப்பேன். முதல் செய்கிற வேலை அதுதான். ஆறுதல் அடைந்து சொஸ்தமான இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ண ஆறுதல் அடைந்து மற்றவர்கள் சொஸ்தமாவார். எத்தனை பேர் ஐயா அப்படி இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்க அக்கம் பக்கத்து வீட்டினர் எப்படி இருக்கிறாங்க? உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும் இல்ல, பேய் துரத்துகிற வல்லமைய மேல ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த தாவீதின் மேல் வைத்த அபிஷேகத்தை மேல ஊற்றுங்க ஆண்டவரே. முதல்ல ஆண்டவர் ப்ரூவ் பண்ணாரு அபிஷேகத்திற்குரிய அடையாளத்தை, பேய் துரத்துகிற அபிஷேகத்தை கொடுத்து. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். மீதி எல்லாம் மேல இருக்கிறது நிறைய பேர்த்த இருக்கலாம், ஆனா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அந்த வார்த்தை எல்லாரோட இருக்காது, எல்லாரோடைய ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அபிஷேகம் பெற்றவர்களோட தான் இருப்பாரு. இந்த நாள் முழுவதும் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து இரவு நேர ஜெபத்திலும் நாம் அபிஷேகத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து அபிஷேகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது, 7 to 8 மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது, இந்த நேரத்துல வர முடியலன்னா இந்த அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல நீங்க இன்னைக்கு மெசேஜ் போடுங்க. ஒருவேளை இல்லாட்டினா 7 to 8 எப்படி நம்ம அதை சரி பண்ணி எல்லாரும் இந்த ஜெபங்கள்ல கலந்து கொண்டு நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் இந்த அபிஷேகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் இல்லாமல் வாழ முடியாது. ஆடு மேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதா, அப்படி இருந்த நிலைமையிலே இருந்து போயிட்டே இருக்க வேண்டியதா. அபிஷேகம் பெற்ற பிறகுதான் உங்கள் வாழ்க்கை மாறும், கிறிஸ்தவ வாழ்க்கை மாறும். இயேசு உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிப்பார். இயேசு உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்க வீடுகளுக்குள்ள முதல்ல கிரியை செய்வார், அடுத்தது வெளியில கிரியை செய்வார். கர்த்தர் செய்கிற நாட்கள் நெருங்கி விட்டது. தொடர்ந்து நாம் ஈவினிங் டைம்ல இதற்காக கொஞ்ச நேரம் டைம் இருக்கும் எனக்கு, அதற்காக நான் எடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு